வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். உண்மை. இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. தினசரி தியானம் பற்றிய ஒரு பழமையான தமிழ் நூல்ல இருந்து உண்மையோட உள்ளார்ந்த பிரகாசம்னா என்னன்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. உண்மையா வாழ்றதுனா என்னங்க? இது ஏதோ பெரிய தத்துவ கேள்வி மாதிரி தோணலாம். ஆனா இது நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே கேட்டுக்கிற ஒரு கேள்வி இல்லையா? வாங்க இதுக்கான விடைய தேடலாம். அப்போ முதல் கேள்வி, உண்மைனா என்ன? நாம பார்க்க போற அந்த மூலநூல் அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு முதல்ல பார்க்கலாம். பாருங்க, உண்மைக்கான முதல் வரையறை எவ்வளவு எளிமையா இருக்குன்னு. உள்ளத்தில் உறைந்திருப்பது. அதாவது உண்மைங்கிறது நம்ம வெளியே எங்கேயோ தேட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அது நமக்குள்ளேயே நம்ம இதயத்திலே இருக்கிற ஒரு விஷயம். ஆனா ஒரு நிமிஷம், உண்மைங்கிறது வெறும் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது ஒரு செயல்பாடு கூட. நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மைய நாம எப்படி வெளிப்படுத்துறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இதுக்கு இன்னொரு வரையறையும் இருக்கு. உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி விளக்குதல். நம்ம மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே எந்த ஒரு பூச்சியும் இல்லாம எந்த முகமூடியும் போடாம உள்ளத உள்ளபடியே நேர்மையா வெளிப்படுத்துறது தான் உண்மையான வாழ்க்கை. இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன், எவ்ளோ தெளிவா புரிய வைக்குது. உண்மைனா உள்ள இருக்கிறத சொல்றது, பொய்மைனா உள்ள இருக்கிறத மறைக்கிறது. ரொம்ப சிம்பிள், ஆனா எவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு வேறுபாடு பாருங்க. சரி, உண்மை இதயத்துல தான் இருக்குன்னு சொல்றோம். ஆனா நம்ம இதயத்துக்குள்ளேயே ஒரு சின்ன போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அங்க 2 விதமான குரல்கள் இருக்கு. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். உண்மை நம்ம மனசுக்குள்ளதான் இருக்குன்னா அப்புறம் ஏன் அதை கண்டுபிடிக்கிறது சில சமயம் இவ்ளோ கஷ்டமா இருக்கு? நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? இதுக்கான காரணத்தை தான் இந்த நூல் ரொம்ப அழகா விளக்குது. நம்ம மனசு ஒரு பெரிய வானம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வானத்துல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு நிலையற்ற உலக விஷயங்கள். அதாவது நம்மளோட அன்றாட கவலைகள், ஆசைகள், கோவம், பயம் இதெல்லாம் தான். இது அந்த வானத்துல வர்ற மேக கூட்டங்கள் மாதிரி சும்மா வந்துட்டு போகும். இன்னொன்னு நிலைத்த பேருணர்வு. இதுதான் அந்த வானமே. மேகங்கள் வந்தாலும் போனாலும் அந்த வானம் எப்பவும் நிரந்தரமா அங்கேயேதான் இருக்கும். இதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு. இந்த மேகங்களுக்கும் வானத்துக்கும் நடுல நடக்கிற போராட்டம்தான் நம்ம குழப்பத்துக்கு காரணம். அப்ப சரி, இந்த உள்முரண்பாட்டை சரி செஞ்சு அந்த நிலையான உண்மைய நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? உள்ளத்தெளிவை அடையறதுக்கு வழி என்ன? அதுக்கு ஒரு 3 படிநிலைகள் இருக்கு. முதல்ல நம்ம மனசுல வர்ற அந்த நிலையற்ற விஷயங்கள, அதாவது அந்த மேகங்கள நாம கவனிக்கணும். ஓ, இது கோவம், இது ஆசைன்னு அத அடையாளம் காணணும். 2வதா அந்த மேகங்கள் மேல நாம வச்சிருக்கிற பற்ற விடணும். அதாவது அந்த எண்ணங்கள் வரட்டும் போகட்டும், ஆனா அதுல நாம சிக்கிக்காம இருக்க பழகணும். அப்படி செய்ய ஆரம்பிச்ச உடனேயே 3வதா மேகங்கள் கலைஞ்சதும் தெளிவான வானம் தெரியற மாதிரி அந்த நிலையான பேருணர்வ, நம்ம உண்மையான இயல்ப நாம ரொம்ப தெளிவா அனுபவிக்க முடியும். இதோட விளைவு என்ன தெரியுமா? நம்மளோட நிரந்தரமான உண்மையான இயல்பு அது தானாவே வெளிப்பட ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சத்தமெல்லாம் அடங்கும்போது நம்மளோட உண்மையான சுயம் பிரகாசமா ஒளிரும். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு உண்மையா வாழ்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? மன அமைதி மட்டும்தானா? இல்ல. அதுக்கும் மேல ஒரு பெரிய பரிசு இருக்கு. அத திருக்குறள் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுது. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்து உளலெல்லாம் உளன். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தர் தாம் மனசளவுல கூட போய் நினைக்காம உண்மையா வாழ்ந்தா அவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களோட இதயத்திலயும் வாழ்வார். நினைச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய ஒரு அங்கீகாரம் இது. சுருக்கமா சொல்லப்போனா, உண்மையா வாழ்றதுங்கிறது உங்கள பத்தின விஷயம் மட்டும் இல்ல. அது உங்கள இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட இதயத்தோட இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பாலம். கடைசியா அந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க உண்மையை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக உங்க மனசுல ஓடுற எந்த ஒரு நிலையற்ற எண்ணத்தை, எந்த ஒரு சின்ன கவலைய உங்களால இன்னைக்கு விட்டு கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நன்றி.